இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான ஆண்மையற்ற ஒரு தாக்குதல். சண்டை உங்களோட இந்திய அரசாங்கத்தோட உனக்கு சண்டைனா இந்திய ராணுவத்தோட நீ போரிட்டு இருக்கு. எதையாச்சும் பண்ணி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி ஏதாவது அயோக்கியத்தனமா பேசி இதை லோக்கல்ல உள்ள இஸ்லாமியர்களுடைய இதை கோத்துட்டு ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக இஸ்லாமியர்கள் காலை கழுவி குடிப்பதற்காகவே அரசியல் செய்ய வந்த அரசியல்வாதி திருமாவளவன். 370 நீக்கப்பட்டதுனாலதான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா 370 நீக்கப்படாததுக்கு முன்பு பம்பாயில நடந்த தொடர் தாக்குதலை பத்தி அவருக்கு என்ன அப்ப தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலையா? திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இதுல உளவுத்துறை தோல்வி, புண்ணாக்குத்துறை தோல்வி அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. அந்த மனிதனுக்கு அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா? இங்க நீ திமுகவுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு திமுகவின் சொம்பு தலையாக இருந்து கொண்டு திமுகவின் கொத்தடிமைகளாக உன் கட்சி தொண்டர்களை அடிமையாக்கி வைத்து விட்டு நீ திமுககாரர்களின் காலை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் என்ன நடக்குன்னு தெரியுமா? தமிழ சத்தா நீ முதலமைச்சருடைய ராஜினாமாவை கோர மாட்டியா? நீ 70 பேர் தமிழன் செத்து போனா, மரக்காணத்தில் விழுப்புரத்தில் செத்து போன அத்தனை பேர் தமிழன் தானே? உன் ஜாதிக்காரன் தானே, உன் இனத்துக்காரன் தானே? மது ஆலைகளை தமிழ்நாட்டில் நடத்துவது யாருடா? திமுக காரங்க மொத்த மது ஆலையும் நடத்துறான். டாஸ்மாக் விற்கிறது தமிழக அரசு. ஆனா இருந்தாலும் மாநாடு போடுறான். மாநாடு போட்டு மத்திய அரசாங்க மது விலக்க கொண்டு வரணும் இந்தியா முழுசுங்கிறான். இந்த சுந்தரவல்லின்னு ஒருத்தி நாய் சிரிக்கு, நார சிரிக்கு. அவ வந்து உத்தமையே கிடையாது. திமுகவுக்கு காசை வாங்கிட்டு நீ ஜாலியா உல்லாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற பொம்பளை நின்று உனக்கு குடிப்பழக்கம் உண்டு, உனக்கு பல பேருடைய நீ கேடு கட்ட பொம்பளை. நீ இந்திய ராணுவத்தை பத்தி கேவலமா பேசுவியா? இந்திய ராணுவத்தினுடைய பணி என்னன்னு தெரியுமா அவளுக்கு? இப்ப நேற்று இரவு ஒரு பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தான் மீது ஏவப்பட்டிருக்குது. 60 ஆண்டுகளாக செய்ய முடியாததை இன்னைக்கு செஞ்சு சாதிச்சிருக்காரு மோடி. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பகல்காம்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த நேரத்துல எல்லாரும் இந்தியாவுடன் வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு தரப்பு சொல்லும் போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது அரசியலாக பலரும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப திருமாவளவன் அவர்கள் அவரோட தரப்புல ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இது உளவுத்துறையினுடைய தோல்வி. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னனால்தான் மக்கள் உங்களை நம்பி வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான ஆண்மையற்ற ஒரு தாக்குதல். சண்டை உங்களோட இந்திய அரசாங்கத்தோட உனக்கு சண்டைனா இந்திய ராணுவத்தோட நீ போரிட்டு இருக்கணும். இந்திய ராணுவத்தோட நீ பலத்தை காமிச்சிருக்கணும். அங்க பார்த்தா உன் பீஸை புடுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான ஒரு நேர்கோட்டில் இயங்கக்கூடிய பார்வை இருக்காது. அதனாலதான் அவர்களை தீவிரவாதிகள் சொல்றோம். நம்ம இந்த தீவிரவாத செயலை வன்மையாக கண்டிப்பதோடு உயிரிழந்தவர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிக்க வேண்டும். இந்த திருமாவளவெல்லாம் எதையாச்சும் பண்ணி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி ஏதாவது அயோக்கியத்தனமா பேசி இதை லோக்கல்ல உள்ள இஸ்லாமியர்களுடைய இதை கோத்துட்டு ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக இஸ்லாமியர்கள் காலை கழுவி குடிப்பதற்காகவே அரசியல் செய்ய வந்த அரசியல்வாதி திருமாவளவன். அவர் என்ன சொன்னாரு? 370 நீக்கப்பட்டதுனாலதான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா 370 நீக்கப்படாததுக்கு முன்பு பம்பாயில நடந்த தொடர் தாக்குதலை பத்தி அவருக்கு என்ன அப்ப தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலையா? திருமாவளவனை வர சொல்லுங்க, பொதுமேடை போட சொல்லுங்க. 370 நீக்கப்பட்டதற்கு முன்பாக எத்தனை காஷ்மீரில் எத்தனை கலவரங்கள் நடந்தது, எத்தனை குண்டுவீச்சுகள் நடந்தது, எவ்வளவு கல்லறி சம்பவங்கள் நடந்தது, அங்க மக்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்தார்களா இல்லையா அப்படி என்பதையும் 370 நீக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பத்தி பேசுவோம். அதுக்கு திருமாவளவனுக்கு யோகியதை இருக்கா, வக்கு இருக்கா, வலி இருக்கா, அறிவு இருக்கா? ஞான சூன்யம். ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 48 மணி நேரம் கூட இந்த நாய்கள் பொறுக்காதா விமர்சனம் செய்வதற்கு? எதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வது? நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனையில் கூட நீங்கள் அரசியல் செய்வீர்களா? அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த இடத்தில் ஏன் மிலிட்டரி இல்லைன்னு கேட்கிறானுங்க.
மேஜர் மதன்குமார் சார் மிக தெளிவா அதுக்கு பதில் சொல்றாரு. அது மிலிட்டரி பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி அல்ல, மாநில அரசின் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அதை டூரிஸ்ட் பிளேஸா நம்ம அங்கீகரிச்சிருக்கோம். டூரிஸ்ட் பிளேஸ் அங்கீகரிக்கப்பட்ட பிறகும் அங்க போய் மிலிட்டரி போர்ஸோட பாதுகாப்புன்னா வர்ற சுற்றுலா பயணிகள் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்ற உணர்விலே அங்க எதை என்ஜாய் பண்ண வந்தாங்களோ, எதை பயன்படுத்த வந்தாங்களோ அதை செய்ய முடியாமல் ஒரு விதமான மனக்குழப்பத்திலும் சீக்கிரம் இங்க இருந்து போயிடணுங்கிற மனநிலையிலையும் இல்ல அங்க போவே வேண்டாம், மிலிட்டரி நிக்குது, ஏதாவது கலெக்டர் வந்துடும், போவே வேண்டாங்கிற மனநிலைக்கும் வந்துருவாங்க. அப்படி என்பதற்காக காவல்துறையின் கட்டுப்பாட்டில், காஷ்மீர் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இது அந்த இடம், அந்த இடத்தை விட்டு தாண்டினாக்கே ஒரு பைன்மர காடுகள், அடர்த்தியான காடுகள் உருவாகி விடுகிறது. அவன் திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பயமுறுத்த வேண்டும். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலாவுக்கான ஒரு இடம் இருக்கக்கூடாது, சுற்றுலா அங்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடாது, டூரிசம் அங்க இம்ப்ரூவ் ஆகி மக்கள் வருமானத்தை பார்த்து விட்டால் மக்கள் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபத்தையும் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களையும் காஷ்மீரி பள்ளத்தாக்கு மக்கள் அனுபவித்து விட்டால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லி கலாட்டா செஞ்சுட்டு இருந்தவன், கல்லெறிஞ்சிட்டு இருந்தவன் மனமாறிட்டான். அந்த சினிமா தியேட்டர்கள் ஓபன் செய்யப்பட்டு நைட் ஷோ எல்லாம் சினிமா நடக்குது, கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குகின்றன, பள்ளிகள் வழக்கம் போல் இயங்குகின்றன. இந்த வழக்கமான வாழ்வியலுக்குள் காஷ்மீரில் இருக்கிற பள்ளத்தாக்கு மக்கள் வாழக்கூடாது. அவர்கள் ஒரு விதமான பயத்திலேயே வாழ வேண்டும். அவர்கள் நமது மதச்சார்புடையவர்களாக வாழ்ந்து நம்ம மதத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜிகாதிகளாக மாற வேண்டும். காஷ்மீர் மக்கள் இந்தியர்களாக வாழக்கூடாது, அவர்கள் இப்பொழுது இந்தியர்களாக வாழ துவங்கி விட்டார்கள். அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் இந்த ஐக்கிய தீவிரவாத கும்பல்களின் உரை இன்னும் நோக்கம். ஏன்னா கடந்த 40 ஆண்டுகள்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்து ஸ்ரீநகர்ல போராட்டம் நடக்கும், ஸ்ரீநகர்ல கண்டனங்கள் எழும். ஆனால் காஷ்மீர் பள்ளத்தாக்குல பொதுமக்கள் வெகுண்டு எழுந்து அவர்களே போராட்டத்தை, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தை காஷ்மீர் மக்கள் முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா காஷ்மீர் மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம இந்தியாவோட இருக்கும் வரைதான் நமக்கான பாதுகாப்பு, நம்மளுடைய முன்னேற்றம், நம் குழந்தைகளுடைய முன்னேற்றமை பாதுகாக்கப்படும் என்பதை காஷ்மீர் மக்கள் உணர துவங்கி விட்டார்கள். அவர்களை திரும்பவும் பழைய வழிக்கு மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் தான் இது. இதன் மூலியமாக சுற்றுலாத்துறையை நாசப்படுத்தி விட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்றுவிடும், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதன் காரணமாகவே நம்ம சுற்றுலா பயணிகளை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சுற்றுலா பயணிகளை தாக்கி இருக்கிறார்கள். அது போலீஸ் கண்ட்ரோல்ல உள்ள பகுதி. அதுக்கு பின்னாடி பைன்மர காடுகள் இருக்குது, அந்த காடுகள் வழியா ஊடுருவி வந்திருக்காங்க, திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இதுல உளவுத்துறை தோல்வி, புண்ணாக்குத்துறை தோல்வி அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. அந்த மனிதனுக்கு அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா இத பேசலையே. அவர் எதிர்கட்சி சார்ந்தவர் தானே. தேர்தல் அவர் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கி தேர்தல் கண்டவர் தானே. அவர் இந்தி கூட்டணியில இருந்தவர் தானே. அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியே. இங்க நீ திமுகவுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு திமுகவின் சொம்பு சதையாக இருந்து கொண்டு திமுகவின் கொத்தடிமைகளாக உங்கள் கட்சி தொண்டர்களை அடிமையாக்கி வைத்து விட்டு நீ திமுக காரர்களின் காலை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் என்ன விதமான சிஸ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மாநில காவல்துறை என்னென்ன கட்டுப்பாட்டுல இருக்கு, மிலிட்டரியோட கட்டுப்பாட்டுல என்னென்ன இருக்கு, அங்க எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கவர்மெண்ட் நடக்குது. இது எதுவுமே தெரியாத திருமாவளவன் போன்ற தற்கூரிகள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்களே. திருமாவளவனுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் அனைவரும் கேட்க கேள்வி, செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கள்ளச்சாரை 20 ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராயம் சாவு நம்ம சும்மா சொல்லக்கூடாது. 20 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய சாவுகளே இல்லை. ஆனா திமுக பதவியேற்ற பிறகு 2021க்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கள்ளச்சாராய சாவு நடந்தது. 27 பேர் செத்து போனானே, செங்கல்பட்டுலையும் மரக்காணத்திலையும் விழுப்புரத்திலையும் மரக்காணத்திலையும் செத்து போனானே. நீ அந்த காலகட்டத்துல முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செயலிழந்து விட்டது, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் உளவுத்துறை செயலிழந்து விட்டது, முதலமைச்சர் தலைமையில் இயங்கக்கூடிய அமைச்சகத்திற்கு இருக்கக்கூடிய மதுவிலக்கு போலீசாரின் காவல் கட்டுப்பாடு இழந்து விட்டது. எனவே முதலமைச்சர் இது பதவி விலக வேண்டும். நீ ஆம்பளையா இருந்தா கேள்வி கேட்டியா? நீ மனுஷனா இருந்தா கேள்வி கேட்டிருப்பியா? கேட்டியா? நீ இதை பத்தி நீ பேசினியா? நீ
அந்த மரக்காணத்திலையும் விழுப்புரத்திலையும் ஏற்பட்ட அந்த சாராய சாவுகளை உடனடியாக செயல்பட்டு அவருடைய ஆணிவேரை கண்டுபிடித்து அதை அழித்திருந்தார். மீண்டும் கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பெரிய சோகம் நகர்ந்து 70 பேர் செத்துருப்பாங்களா? 70 பேர் செத்து போயிட்டாங்க கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு. அன்னைக்கு எங்கேயா போன முதலமைச்சருடைய ராஜினாமா கோராமல்? முதலமைச்சர் தானே உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் கையில தானே காவல்துறை இருக்கு. அந்த காவல்துறை கையாளக்கூடிய முதலமைச்சர் கையாளாகாம இருந்ததுனால 70 பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு செத்து போனா கோர்ட்டுக்கு பின்னாடி கள்ள சாராயம் தான் கள்ளக்குறிச்சியில. கோர்ட்ல நீதிமன்றத்துக்கு வாசல்ல காவல்துறையே இருக்காதா? போலீஸ்காரங்களே வரமாட்டாங்களா? வழக்கு வாயிலாக அங்க போலீஸ்காரர்கள் வந்துதானே தீரணும். இத்தனை பேர் இருக்கிறப்ப கோர்ட்டுக்கு பின்னாடி கள்ளசாராயத்தை வச்சு செத்து போயிட்டாங்க 70 பேரு. நீ எங்கடா பெருந்த? எங்க பெருந்த திருமாவளவன்? அன்றைக்கா முதலமைச்சருடைய ராஜினாமாவை கோரவில்லை? தமிழ செத்தா நீ முதலமைச்சருடைய ராஜினாமாவை கோர மாட்டியா? நீ 70 பேர் தமிழன் செத்து போனா, மரக்காணத்தில் விழுப்புரத்தில் செத்து போன அத்தனை பேர் தமிழன் தானே, உன் ஜாதிக்காரன் தானே, உன் இனத்துக்காரன் தானே. நீ எந்த இனத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறாயோ, நீ எந்த இனத்தை அரசியலுக்காக திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி வைத்து விட்டாயோ அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மேக்சிமம் கள்ளக்குறிச்சியில செத்து போனாங்க, விழுப்புரத்துல செத்து போனாங்க, மரக்காணத்துல செத்து போனாங்க. அதுக்கு உனக்கு ரோஷம் இல்லையா? வீரம் இல்லையா? உனக்கு மான ரோஷம் கிடையாதா? அதற்கெல்லாம் முதலமைச்சருடைய ராஜினாமாவை நீ கேட்க மாட்டாயா? கேட்டியா? நீ முதலமைச்சர் ராஜினாமா என்பது ஒரு ஒற்றை வார்த்தை நீ பேசியிருப்பியா? மதுவிலக்கு சம்பந்தமா மாநாடு போட போறேன் கிளம்புனிய மது ஆலைகளை தமிழ்நாட்டில் நடத்துவது யாருடா? திமுக காரங்க மொத்த மது ஆலையும் நடத்துறான். டாஸ்மாக் விற்கிறது தமிழக அரசு. ஆனா இருந்தாலும் மாநாடு போடுறான். மாநாடு போட்டு மத்திய அரசாங்க மதுவிலக்க கொண்டு வரணும் இந்தியா முழுசுங்கிறான். இது சாத்தியமா? மாநில அரசு பீகார் கொண்டு வந்திருக்குல்ல, குஜராத் கொண்டு வந்திருக்குல்ல, அதே போல தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு தெம்பு இருக்கா? உனக்கு திராணி இருக்கா? உனக்கு துணிவு இருக்கா? நீ ஆம்பளையா? நீ பேடி பயலா? நீ பேடியா? நீ ஒண்ணுக்கும் உதவாக்கிற பயலா? எதுக்கு மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேச மாட்டேங்கிற? இன்னைக்கு உச்ச நீதிமன்ற காரி சிப்பிற்களை செட்டி பாதைக்கு மூஞ்சில உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து கவர்னருக்கு எதாவது தீர்ப்பு வந்து துள்ளி குதிச்சிங்கல்ல. இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கானே, நீ அமைச்சரா இருக்க போறியா, நீ ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டிருக்க. இதை குறித்து திருமாவளவன் கருத்து சொல்றாரா? திருவண்ணாமலை மாவட்டத்துல நில கையகப்படுத்தப்பட்டப்ப விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டு சேர்ந்த காவல்துறை, அதற்கு நீ முதலமைச்சர் ராஜினாமா சொல்லு கேட்டியா? நீ வேங்கவே இல்ல மலத்தை கலந்துவிட்டு மலம் கலந்துருக்கு நீ எவன் பப்ளிக்ல சொன்னானோ அவனையே குற்றவாளியாக்கிச்ச. அப்ப அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு முதலமைச்சர் ராஜினாமாவை கேட்டியா? நீனு அது 2.5 வருஷம் கழிச்சு யார் குற்றச்சாட்டை சுமத்தினார்களோ அவர்களையே குற்றவாளியாக்கி ஸ்டாலின் காவல்துறை. அதை நீ கேள்வி கேட்க உனக்கு தெம்பு இருந்துச்சா? திராணி இருந்துச்சா? தேடிப்பயம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம். நிகழ்வு நடந்த 4 மணி நேரத்துல உள்துறை அமைச்சர் போய் ஸ்பாட்ல நிக்கிறார். அத்தனை அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு போய் அந்த மனிதன் போய் நிக்கிறாங்க. ராஜினாமா பட்டா யாரு போய் நிற்பாங்க? யாரு போய் ஆய்வு நடத்துவா? ராஜினாமா பட்டா 27 பேர் பொழைச்சு வந்துருவாங்களா? ராஜினாமா பண்றது ஒரே தீர்வா? இதற்கான தீர்வு என்னன்னு யோசிக்கணும். இதுல அரசியல் பண்ணாம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமாவளவன் போன்ற தற்கூரிகளும், திருமாவளவன் போன்ற அல்லக்கைகளும், திருமாவளவன் போன்ற தீராத திமுகவின் கொத்தடிமைகளும் வாய மூடிட்டு இருக்கணும். இந்த சுந்தரவல்லின் ஒருத்தி நாய் செரிக்கு, நார செரிக்கு. அவ உத்தமையே கிடையாது. அந்த பொம்பளை சொல்றா ராணுவ உடையில இந்திய ராணுவ வீரர்களை போய் சுட்டுக் கொண்டு விட்டு தீவிரவாதிகள் மேல பழிய போடுறாங்க. ஏற்கனவே ராணுவம் இதை போல செஞ்சிருக்குன்னு சொல்றா. அவ பொம்பளையா இருந்தா, அவன் அப்பனுக்கு ஆயாளுக்கு மட்டும் அந்த பொம்பளை பிறந்தவளா இருந்தா, அவன் நேர்மையானவளா இருந்தா, அந்த சுந்தரவல்லி செருக்கி, அந்த நார செருக்கி, அதை போன தடவை எப்ப ராணுவமே தீவிரவாதிகளா மாறி பப்ளிக்க சுட்டுக் கொண்டாங்கன்னு நிரூபிக்கணும். அந்த செருக்கி செய்வாளவ திமுகவுக்கு காசை வாங்கிட்டு நீ ஜாலியா உல்லாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற பொம்பளை. நீ உனக்கு குடிப்பழக்கம் உண்டு, உனக்கு பல பேருடைய நீ கேடு கட்ட பொம்பளை. நீ இந்திய ராணுவத்தை பத்தி கேவலமா பேசுவியா? இந்திய ராணுவத்தினுடைய பணி என்னன்னு தெரியுமா அவளுக்கு? இந்திய ராணுவம் அங்க கடும் குளிர்ல நீ போய் நின்று பாருடி. ராணுவத்தை அங்க இந்த கடும் குளிர்ல போய் நின்று பாருடி.
மோடியை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்தை கேவலப்படுத்தியிருக்கிறார் அந்த தேனாமானா செய்தி. மிக மோசமான தமிழக அரசியல்வாதிகள் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறோம். இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். 27 உயிர் கொடுத்திருக்கிறோம். நம்ம இதற்கான விளைவை, இதற்கான தண்டனையை பாகிஸ்தானியர்களும் தீவிரவாதிகளும் அனுபவித்தே தீர்வார்கள். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டன, அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு விட்டன. வாய முடிக்க மரியாதை வேடிக்கை பாருங்க, அல்ல கைகளா. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம பத்திரிகையாளரும் இதுக்கான கருத்தை முன்வைக்கிறாரு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, செந்தில்வேல் அவர்கள் தன்னோட ஒரு வலைதளத்துல அவர் ஒரு பதிவு ஒன்னுட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பலவீனமான அரசாக மோடி அரசு இருக்கு அப்படின்றதும், இந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு அட்டாக் நடந்ததுக்கே சொல்லப்படுற விஷயம் நான் முஸ்லிம்ஸ் மேல இந்த ஒரு அட்டாக் நடந்தது. முக்கியமா இருந்தவர்கள் ஹிந்துக்கள் தான், ஒரே ஒரு இஸ்லாமியர் மட்டும் இருந்தாங்க. சோ அது நீங்க உங்களோட குறியீடை கேட்கப்பட்டு தான் ஐடென்டிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதற்கு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்னும் பார்க்கல, அப்ப எப்படி சையது முஸ்லீம் இறந்தாரு, அதெல்லாம் ஒன்னும் பார்க்கல, இதுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் சொல்லுது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு கருத்தை முன்விட்டு இருக்காரு. அவெல்லாம் மனுஷனாமா? அந்த புறம்போக்கு பயில பத்தி நம்ம விவாதிக்கிறோம் பாருங்க. இது விட கேவலம் எதுவுமே கிடையாதுமா நமக்கு. அந்த புறம்போக்கு அயோக்கிய பைய சொல்றானே, அப்படி எல்லாம் பார்க்கல. அப்ப இஸ்லாமியர்னு ஆணூர் போய் செக் பண்ணல, இஸ்லாமியர்னு குரானை சொல்லல அப்படின்னு சொல்றானே. அங்க பாதிக்கப்பட்ட பெண் பதறி போய் பேட்டி கொடுத்தாங்களே, செய்தியாளர் சொன்னாங்களே, என் கண்ணு முன்னாலே என் கணவரின் பேண்ட் சட்டையை கழட்ட சொன்னாங்க, குரான்ல ஒரு வாசகத்தை கேட்டாங்க, நாங்க இந்துக்கள் தெரிஞ்ச பிறகு நீங்க ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணாங்க, நாங்க இந்துக்கள் தெரிஞ்ச பிறகுதான் சுட்டாங்க, நான் எண்ணியை சுட்டுடு, இந்த எண்ணியை கொலை பண்ணுன்னு சொன்னேன், போய் இப்படி சுட்டணும் மோடிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அந்த பொம்பளை சொல்றது ரைட், அந்த லேடி சொல்றது ரைட்டா? இந்த அயோக்கிய பரதேசி பண்ணாத செந்தில்வேலன் அண்டா செந்தில் சொன்னான். இவனை தன்னைத்தானே நான் திமுகவின் அண்டான்னா, அண்டா திருதி பெயர் செந்தில்வேலன், தீப்புக்கு துணை போற செந்தில்வேலன், இதெல்லாம் பேசுவானே? ஐயோக்கிய பையன் தானே இப்படி பேசுவான்? அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்ற கருத்து ரைட்டா, இல்ல இந்த அல்லக்கை பையன் சொல்ற கருத்து, செந்தில் சொல்ற கருத்து ரைட்டா? இல்ல இவர் வெறுமனே ஒரு குற்றச்சாட்டு வைக்காம, சார் வெறுமனே ஒரு குற்றச்சாட்டு வைக்காம பல ஆதாரங்களை அவர் நான் அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாரு. இந்த லஷ்கரி தொய்பாவுடைய அமைப்புல இருந்தே ஒருத்தரை இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பார்த்தா அவர் பாஜக கட்சியில இருக்க ஐடி விங்கனுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அப்ப இதை போய் எங்க சொல்றீங்க? பாஜக தான் இதை வளர்க்கிறது. ஆனா கேட்டா உடனே நீங்க கேட்பீங்க, அவர் ஒரு இஸ்லாமியர் தானே அப்படின்னு கேட்பீங்க. அப்ப எப்படி பாஜக உள்ள வச்சது கேட்டா ஆன்லைன்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க, ஆன்லைன்ல பலரும் சேருவாங்க அப்படின்னு. எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்ட்டு பாஜகவுக்கும் இந்த தீவிரவாத அமைப்புக்கும் இருக்க ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கிட்டத்தட்ட 30 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஆன்லைன்ல மெம்பரை சேர்க்கிற கட்சி. எங்க கட்சியில யாரும் உறுப்பினர் ஆகுறாங்க, எங்கேயோ அந்த பகுதியில் உள்ளவட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி பதவியை வாங்கியிருப்பாங்க. அந்த நபர் மீது நீ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் என்பதற்காக நடவடிக்கை எடுக்காமல் விட்டதா அரசு? அவன் பிஜேபி காரனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒன்னாட திமுகவுக்கு சொம்பு தூக்குறவனா இருக்கட்டும், ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி? அததான் நீ பாக்கணும். தீவிரவாதத்துல ஈடுபடுறவன் புறம்போக்கு, மொல்ல மாதிரி, திருட்டு பையன், எல்லா பையனும் தான் இருப்பான் எல்லா கட்சியிலையும். ஏன் நீ ஆதரிக்கிற திமுகவுல இல்லையா? பொன்முடி போன்ற அசிங்க பிடித்த மனிதர்கள் வாழவில்லை, இருக்கவில்லையா தமிழ்நாட்டுல? திராவிட முன்னேற்றங்கள் அமைச்சரா இல்லையா? செந்தில் பாலாஜி ஒரு திருட அமைச்சராக இல்லையா? துரைமுருகனாட்டம் ஒரு திருட அமைச்சராக இல்லையா? KKSSR ஒரு திருட அமைச்சராக இல்லையா? தக்கந்தன் அரசு ஒரு அமைச்சர் திருத்து பயிற்சி திமுகவுல இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு அயோக்கிய திமுக காரன் தானே? ஏன் மினிஸ்டர் சுப்பிரமணியம் போய் அவன் வீட்டுல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தானே? சட்டசபையிலே அவர் திமுக கார் கிடையாது, திமுகவோட அனுதாபின்னு சொன்னார்ல MK ஸ்டாலின். அனுதாபினா என்ன, உறுப்பினர்னா என்ன? உறுப்பினரா இல்லாதவங்களுக்கு எப்படி பதவி கொடுத்தது திமுக? ஜாபர் சாதிக்கு ஒரு நாய் போதைப் பொருளை கெடுக்கிறானே, திமுக மெம்பரா இருந்தாலும் போதைப் பொருள் கெடுக்கலாம். திமுகவின் மாவட்ட அயலக பிரிவினுடைய செயலாளர் இருந்தாலும் போதைப் பொருள் கெடுக்கலாம். அப்ப திமுகவே போதைப் பொருளை கெடுத்துச்சுன்னு அர்த்தமா? இப்படி சொல்லாம திமுக தான் போதைப் பொருளை கெடுத்துச்சு, அந்த போதைப் பொருள் படத்தை திமுக தன்னோட கட்சி நிதியா வாங்கிடுச்சுன்னு சொல்லுவான் அந்த செந்தில்வேலன்? சொல்லுவானா? அவன் திமுக என்கின்ற போர்வையை பற்றிக் கொண்டு அவன் போதைப் பொருளை கடத்தி இருக்கிறான். போதைப் பொருளை கடத்திருக்கானா இல்லையா ஜாபர் சாதிக்கு? அதே போலதான்
ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வீட்டுல அவர் கொரியரை பயன்படுத்தி போதைப் பொருளை கடத்தி இருக்கிறான். அவர் மேல இங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கட்சி நடவடிக்கை எடுத்துச்சு அந்த மாவட்ட செயலாளர் மேல, இன்னும் பாதுகாக்குது இல்ல. பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கோர்ட்டு சொல்லிச்ச, நடவடிக்கை எடுக்குது அந்த திமுக அரசாங்கம். செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி 10 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உத்தரவு பிறப்பிச்சது உச்ச நீதிமன்றம். இந்த திமுக அரசு செஞ்சுச்சா? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா திமுக போடுற பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த பையன். கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே 1 கோடி பேர் குற்றவாளி, 1 கோடி பேர் தாலி எடுக்கிறவன், 1 கோடி பேர் அயோக்கிய பசங்க, 1 கோடி பேர் பாலியல் குற்றவாளிகள், 1 கோடி பேருக்கு திருட்டு பசங்க. அந்த பசங்களை வச்சுதானே கட்சி நடத்துற. அந்த கட்சிக்கு தான் நீ சொம்பு தூக்குற. சார் இன்னொரு விஷயம் இல்ல சார், இந்த சம்பவத்துல அவர் கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி கட்ராவுக்கு வந்து மோடி அவர்கள் செல்லணும், பாரமுல்லா ஸ்ரீநகருடைய அந்த காஷ்மீருக்கு இணையும் அந்த ரயில்வே இதை ஓபன் பண்றதுக்கு. ஸோ அப்படி போகும்போது ஒரு இண்டிகேஷன் தானே அவரோட பிளான் வந்து கேன்சல் ஆகப்படுது அப்படின்னு இருக்கும்போது, ஏன் வந்து அப்ப ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு பாதுகாப்பு இது இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ மோடி அவர்கள் தன்னை வந்து காப்பாத்தி ஒரு செல்ஃப் இது எடுத்துட்டாரு. ஸோ திட்டமிட்டே நடந்த மாதிரி ஒரு இதுல இல்லையா? ஸோ இதை ஒரு இதா வச்சு பாஜக ஒரு வாக்கு தேடும் ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அவமா அவனுக்கு அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. இந்த பையன் என்ன கேட்டான், சீனாவுக்கு நமக்குமான பிரச்சனை 2020 வந்தப்ப சீனாவுடைய ஆப்பெல்லாம் தடை பண்ணுச்சு இந்திய அரசாங்கம். டிக்டாக் போன்ற செயலிகளை தடை பண்ணுச்சு. அப்பதான் இந்த பரதேசிகளை கேட்டான், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுங்கிறது போல ஆப்பை தடை பண்ணிட்டா சைனா ஆடி போயிடுமா அப்படின்னு கேட்டான். ஆடி போனுச்சா இல்லையா? இந்த பரதேசிகள் அது தெரியுமா தெரியாதா? இந்த பன்னாடைக்கு அது புரியுமா புரியாதா? பிரதமர் வர்றப்போ ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுன்னு உளவுத்துறை சொல்லியிருக்கலாம். அதனால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா அபிஷியலா ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? முதலமைச்சருக்கு எதிரான பாதுகாப்பு விஷயங்களில் குளறுபடி இருக்கு, அதனால இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்தோ பாதுகாப்பு துறையிலிருந்தோ உள்துறை அமைச்சகத்தின் மூலியமாவோ ஏதாவது பதில் வந்துச்சா? ஏதாவது நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்களா? ஏதோ காரணங்களுக்காக அந்த ரயில்வே டிராக்கு கூட சப்பனிடாம இருந்திருக்கலாம். ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கலாமா? பாதுகாப்பு காரணம் மட்டும்தானா இருந்திருக்கும்? எல்லா காரணமும் கவர்மெண்ட் சொல்லல. இந்த பயலுக்கு எப்படி தெரியும்? இந்த பயலுக்கு எப்படி தெரியும்? ஓசி சோத்திங்கிற கமநாட்டி பை இவனுக்கு எப்படி தெரியும்? இவரு பெரிய மாபெரும் புத்திசாலியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரா? ஏண்டா புறம்போக்கு பையில கள்ளச்சாரைய சாவு நடந்துச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ வாயத்தை இருக்கிற பன்னாட பரதேசி பைய. ஒரு 10 வயசு குழந்தைய ஒருத்தன் 7 நாள் வச்சு கற்பழிச்சு நாசம் பண்ணா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட்டே சோமோட்டோ வழக்கத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் எய்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டு போறது. அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க உனக்கு யோகியதை இல்ல, வாய் வரல, உனக்கு வக்கு இல்ல. பாதிக்கப்பட்டது பச்சில குழந்தை. அந்த பெற்றோர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான வழிவகை தெரியாது, அதற்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு எதிர்த்து அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வக்கீலை நியமிச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீ ஒரு பத்திரிகையாளனா ஒரு நேர்மையாளனா நீ கேள்வி கேட்டீங்கன்னா இதை பத்தி கேள்வி கேட்க உனக்கு யோகியதை இருக்கு. உனக்கு இப்ப எந்த யோகியதையும் கிடையாது. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு சோறு திங்கிற கமநாட்டி பயணிகள், பிச்சைக்கார பையன், அறிவாலயம் வாசல உட்காந்து பிச்சை எடுக்கிற பயணிகள். நீ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ பிரதமர் நரேந்திர மோடி குறித்தோ பேசுறதுக்கு யோகியதை இல்லை. என்னை பத்தி சாதாரண சொந்த என்னை பத்தி பேச உனக்கு யோகியதை கிடையாதா? நீ எல்லாம் பாரத பிரதமர் பத்தி பேசுற. கமநாட்டி பையன் வாடா நேருக்கு விவாதம் பண்ணுவாங்கடா. இல்ல அவர் பேசும்போதே சொல்றாரு, விவாதம் பண்ண சார். இல்ல அவர் பேசும்போதே சொல்றாரு, இந்த ஒரு விஷயத்த பேசும்போதே எனக்கு ரத்தம் கொதிக்குது, ஒரு பலவீனமான ஒரு அரசாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி வச பொங்கதான். பலமான அரசாக ஒரு கேள்வி, பலமான அரசாங்கமாக இருப்பதனால்தான், பலமான ஒரு பிரதம மந்திரி இங்க இருப்பதனால்தான் தீவிரவாத தாக்குதல் என்பது வருஷ கணக்கில் நடக்கல. 10 ஆண்டுகளா இவ்வளவு பெரிய தாக்குதல் 5-6 தான் நடந்திருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டெய்லி நடந்துச்சு. தினம் தினம் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளிலும் ஜம்மு பகுதிகளிலும் தொடர் தாக்குதல், தொடர் குண்டு வெடிப்புகள், தொடர் கல்லெறியுது, தொடர்ந்து குண்டு வெடிப்பு ஏதோ ஒரு மூலையில் காஷ்மீரில் நடந்து கொண்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல 10 வருஷத்துல இது 3வது இன்சிடென்ட். 2 இன்சிடென்ட்டுக்கு ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இந்த இன்சிடென்ட்டுக்கு பிரம்மாஸ்திரத்தை அள்ளி வீசியாச்சு பாகிஸ்தான் மேல. பிரம்மாஸ்திரத்தை வீசி இருக்கிறோம். இப்ப நேற்று இரவு ஒரு பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தான் மீது ஏவப்பட்டிருக்குது. 60 ஆண்டுகளாக செய்ய முடியாததை இன்னைக்கு செஞ்சு சாதிச்சிருக்காரு மோடி. உலக நாடுகள் ஒருத்தன் இதுவரைக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரே ஒரு உலக நாடு இப்படி செய்யலாமான்னு கேட்டிருக்கானா?
கேட்க துணிவு இருக்கா? 60 ஆண்டுகளுக்கு முன்பு உலக வங்கியின் முன்னிலையில் அவங்க பஞ்சாயத்துல கையெழுத்து போட்டு சிந்து நதியில் 80% நீரை பாகிஸ்தானும் 20% நீரை இந்தியாவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அக்ரிமெண்ட் ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டாரு. யாராச்சும் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்களா இந்திய அரசாங்கத்தை? மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வளமான ஒரு வலிமைமிக்க பிரதமர் இருக்கிறதுனாலதான் எந்த நாடும் பயப்படுது. சைனாவே ஆதி அசைக்கு போய் உள்ள முடங்கி உட்கார்ந்து இருக்கிறான். பலமான அரசாங்கம் இருப்பதனால்தான், ஒரு பலமான பிரதமர் நாட்டை ஆள்வதால்தான் மாசத்திற்கு 4 இன்சிடென்ட் நடந்த ஊர்ல வருஷத்துக்கு 1 கூட நடக்கல. 11 ஆண்டுகளுக்கு இது 4வது இன்சிடென்ட். மன்மோகன் சிங் இருந்த 10 வருஷ காலத்துல ஒரு மாசத்துக்கு 4 இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்களா? பம்பாயில உள்ள 128 பேரை கொலை பண்ணானுங்களா தருண் தாக்குதல் நடத்தி? மன்மோகன் சிங் ஆட்சியில தான் நடந்துச்சு. ஏன்னா அவர் பலவீனமான பிரதமர். அவர் அந்த 128 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சின்ன எள்ளும் ஒனளவு காரியங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சார்களா? நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். யாரையும் சும்மா விட மாட்டோம் என்று வீரவசனம் பேசப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானின் ஒரு சிறிய விஷயத்தை மன்மோகன் பொம்மை அரசாங்கம் எடுக்க சோனியா காந்தி அனுமதி கொடுத்தாரா? மிலிட்டரி போய் ராணுவ தலைமை போய் அரசியல் தலைமை கிட்ட நாங்க இதுக்கு சம்பந்தமா நாங்க அட்டாக்கா மேற்கொள்றோம்னு சொல்லி கேட்டும் அதற்கு பர்மிஷன் வழங்காம அரசு இருந்துச்சு. ஏன்னா அவங்க பலவீனமான அரசு. எங்கள்கிட்ட ராணுவத்துக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கும் ஆயுதங்கள் வாங்குவதற்கும் கையில காசு இல்லைன்னு சொல்லி பாராளுமன்றத்துல கைவிரித்த அரசு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆயுதங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன, புது ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு லேசரை வச்சு அட்டாக் பண்ற ஒரு மிகச்சிறந்த சாதனத்தை கண்டுபிடிச்சு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சதுக்கு DRDO உட்கார்ந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டருக்கு உள்ள வர்ற ஏவுகணைய லேசர் லைட் மூலமா அடிச்சு காலி பண்ணக்கூடிய டெக்னாலஜி அமெரிக்காட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு. இப்ப இந்தியாவும் அதை கண்டுபிடித்திருக்குது. அப்ப DRDO சொல்றாங்க, நாங்க இது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மாற்றுவோம், 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மாற்றுவோம்னு. அதை இறக்குமதி செய்தால் பல 100 கோடிகள் செலவாகும். அதை இந்தியாவிலேயே மிக குறைந்த செலவில் செஞ்சிருக்கிறாங்க. அதை தரையிலிருந்து ஏவ முடியும், விமானத்திலிருந்து ஏவ முடியும், கப்பல்ல இருந்து ஏவ முடியும்னு மல்டி டைமென்ஷன் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற நாடுகள் அப்படி கிடையாது. நம்ம தான் முதல் அப்படி உருவாக்கி இருக்கோம். இடை குறைவான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்கி இருக்கோம்னு DRDO அறிக்கை சொல்லுது. ஒரு பலமான பிரதமர் இருக்கும் போய் தான் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அதற்கான நிதி ஒதுக்கப்படுகிறது. அதெல்லாம் இந்த அல்லக்கை ஓசிட்டோரு அல்லக்கை செந்தில் எனக்கு தெரியுமா? திமுக போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற பிச்சைக்கார பயணின்னு உனக்கு என்ன தெரியும் மோடி அரசாங்கத்தை பத்தி? இன்னொரு விஷயம், வலிமையான பிரதமர் இருக்கிறதுனாலதான் இன்று 60 ஆண்டுகளாக போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை நீக்கி ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் குடிக்க தண்ணி இல்லாம பிச்சை எடுப்பான். ஏற்கனவே அங்க கோதுமை தட்டுப்பாடு அல்ல, ரொட்டி தட்டுப்பாடு, பிரெட் தட்டுப்பாடு. 1 கிலோ கோதுமைக்கும் 1 ரொட்டிக்கும் கொலை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேசமாக பங்களாதேஷ் இருக்கிறது. அங்கு விவசாயத்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு உணவு தானியத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. சிந்து மாகாணத்தில் மட்டும்தான் விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. இந்த சிந்து நதியின் நீரை வைத்து மட்டுமே அங்கு விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. அந்த சிந்து நதியினுடைய தண்ணி அங்க போவாதுன்னா சிந்து மாகாணத்துல விவசாயம் நடக்காது. சிந்து மாகாணத்துல விவசாயம் நடக்கலன்னா நீ பிச்சைதான் எடுப்பான் பாகிஸ்தான்காரன். இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு? ஏதாவது ஒரு உலக நாடு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி வருமா? ஆனா பாகிஸ்தான் நாங்க இதை பண்ணல அப்படின்னு தானே லஷ்கர்-இ தொய்பாவோட துணைத் தலைவர் சொல்றாரு. எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க அப்படின்னு. நேற்று யாரு ஒத்துக்கிட்டது? உன்னோட நீ பேரை மாற்றி வச்சிருக்க ஒரு அமைப்பு தானே செஞ்சிருக்கு. நீ லஷ்கர்-இ தொய்பான்னு தனியா ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீ ஒரு துணை அமைப்பை ஏற்படுத்தி அந்த துணை அமைப்பு மூலமா நாங்க தான் செஞ்சோன்னு சொல்ல வச்சிருக்கிற. நீ துணை அமைப்பை என்னைக்கு ஆரம்பிச்சியோ அன்னைக்கே இந்திய அரசாங்கமும் மேஜர் மதன்குமார் போன்றவர்களும் இது லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி வச்சுதானே உற்பத்தி பண்ணுது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அசிம் முனீர் என்கின்ற பாகிஸ்தானின் ராணுவ தளபதி பாகிஸ்தான் என்ஆர்ஐகளோட உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல அந்த பையன் என்ன பேசினா, இந்துக்களோடும் இந்தியாவோடும் நம்ம இணக்கமாக வாழ முடியாது, இன்னும் 10 முறை நாளும் போர் தொடுப்போம்,
போர் தொடுத்து காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு அந்த பையன் பேசினான். 10 நாள் கழிச்சு இந்த இன்சிடென்ட் நடக்குது. எல்லாத்தையும் இந்தியா அரசாங்கம் பார்க்கும்ல. அபிநந்தன் போன கூட மாட்டிக்கிட்டப்ப கீரல் கூட உள்ள அனுப்பி வச்சோம். இப்பெல்லாம் நாங்க அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் பேசுங்க பாகிஸ்தானுடைய அமைச்சர், நீ உனக்குதான் பயம் இல்ல, பாகிஸ்தான் தான் இதை உற்பத்தி பண்ணல, பாகிஸ்தான் தான் இதை அட்டாக் பண்ணல, நீ எதுக்கு ராணுவ நடவடிக்கை நீ வந்து போட படைகளை வந்து இந்திய எல்லைகளை நோக்கி நீ வர்ற, நீ பேச்சுவார்த்தை தான் நடத்தணும், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் மத்தியில போகணும். நீ ஏன் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ற, நீ எதுக்கு ஏவுகணை சோதனை பண்ற, நீ எதுக்கு துருக்கி துணைக்கி கூப்பிடுற? இவன் முட்டா பையமா? இவனுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தெரியாது, இவனுக்கு இந்திய அரசியல் தெரியாது, இவனுக்கு உலக புவி அரசியல் என்னன்னு தெரியாது. இவன் காசுக்கு கூலிக்கு மாறு அடிக்கிற ஒரு புறம்போக்கு பையன். இவன் என்ன வேணாலும் பேசுவான். இவன் அசிங்கம் பிடிச்சவன். இவனெல்லாம் அவன் பேசுறதே நமக்கு அசிங்கம். இவனுக்கு ஆண்மை இருந்தால், இவனுக்கு நேர்மை இருந்தால் என்னோட இவனை விவாதத்துக்கு வர சொல்லுமா, ஒரு கேள்வி கேட்க சொல்லுமா. அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நான் எதிர்கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கக்கூடிய எதிர்கேள்விக்கு இந்த நாயால பதில் சொல்ல முடியுமா? இந்த புறம்போக்கு பையனால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நீர்மின் மின்சாரம் தான், நீர்மின் மின்சார உற்பத்தி மூலியமாக 50% கிட்டத்தட்ட மின்சாரம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுகிறது. அந்த நீர் மின்சாரத்தை எடுப்பது சிந்து நதியில் வரக்கூடிய நதி நீரில் இருந்தால் அந்த நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்னைக்கு தண்ணி போவாது, கரண்ட் உற்பத்தி பண்ண முடியாது, மின்சாரம் பாகிஸ்தானுக்கு கிடைக்காது. ஏற்கனவே அங்க 7 to 8 மணி நேரம் மின்தடை இருக்கிறது. திமுக ஆட்சியில நடந்தது போன்ற மின்தடை இருக்கிறது. இப்ப திரும்ப மின்சாரம் உற்பத்தி செய்யற விஷயத்தை கட் பண்ணிட்டோம்னா 24 மணி நேரம் பாகிஸ்தான்ல மின்சாரம் இருக்காது, 24 மணி நேரம் குடிக்க தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது. பாகிஸ்தான் அன்றைக்கு ஒட்டிக்கு அவனை சர்வநாசம் பண்றதுக்கான எடுக்கப்பட்ட முயற்சி. ஏனென்றால் அங்க இருக்கிற சிவிலியன் மேல நம்ம கோபம் இல்லை, அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சிவிலிகள் மேலே இந்த போரை மறைமுகமாக திணிக்கிறாங்க, அவங்க தலையில கொண்டு சுமத்துறாங்க. இதை செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் பாரதம் தள்ளப்பட்டிருக்கிறது, செய்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் நிர்மூலமாகும். பாகிஸ்தானை நிர்மூலமாக்காமல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இது மோடி அரசாங்கத்திற்கும் மோடி தலைமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கும் நான் எனது அன்பு வேண்டுகோள். பாகிஸ்தானை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா தீவிரவாதம் அழிந்து விடாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பங்களாதேஷின் சேர்த்து நம்ம அட்டாக் பண்ணா மட்டும்தான் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க முடியும். ஏன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பங்களாதேஷின் பார்டர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் இஸ்லாமியர்களுக்கு வெண்சாம்பரம் வீசிக்கொண்டு இந்துக்களை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய, இந்துக்களை தொடர்ந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எளிதாக இந்த தீவிரவாதிகள் திட்டாய் அங்க போயிடுவான். ஏற்கனவே இந்த தீவிரவாதிகளின் துணை கொண்டுதான் பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய கலாட்டாவை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இந்துக்களை இங்க அனாதையாக்கி இருக்கின்றார்கள். திரும்ப நீங்க இங்க நம்ம ஒழிச்சிட்டோம்னா ஒட்டுமொத்த பயணம் இங்க வந்துருவான் பங்களாதேஷுக்கு. மேற்கு வங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அங்க இருக்கிற மம்தா பானர்ஜி தீவிரவாதிகளா, கொலை பண்றவனா, கொள்ளையடிக்கிறவனா, கற்பழிக்கிறவனா எவனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போடுவியா, நீ உள்ளவனா அந்த அம்மா சேர்த்துக்கும். அந்த மேற்கு வங்கத்தின் மீது தடை விதித்து அந்த அரசாங்கத்தை வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து, காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து, பார்டர் ஸ்டேட் ஃபுல்லா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து 2 நாடுகளையும் நிர்மூலமாக்கி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாய் அன்பு வேண்டுகோளாக நான் பாரதிய ஜனதா அரசுக்கு அவங்களுடைய பொற்பாதங்களை வைக்கிறேன். என்னை விட அவர்கள் புத்திசாலிகள், என்னை விட அவர்கள் பல விஷயங்கள் ஞானம் அறிவு கொண்டவர்கள் இருந்தாலும் இந்த சாமானியனுக்கு தெரிந்த விஷயத்தை ஊடகம் மூலமாக அவங்களுக்கு தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டு. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயகிரன்.